கமலி பால் கோப்பையை கீழே வைத்துவிட்டு மெதுவாக கட்டிலின் ஓரத்தில் அமர்ந்தாள். அவளுடைய இதயத் துடிப்பு நம்ப முடியாத வேகத்தில் ஒரு முரசை போல துடித்தது. சூர்யா சில நொடிகள் அவளையே பார்த்தபடி நின்றான். அவன் முகத்தில் ஒரு அமைதியான இதமான பாவம் இருந்தது. அவன் இதயம் பாசத்தால் நிறைந்திருந்தது. அவன் மெதுவாக அவளை நோக்கி நடந்தான். கட்டிலுக்கு அருகில் வந்து அவளுக்கு முன்னால் நின்று அவளை கீழே பார்த்தான். சூர்யா மிக மென்மையாக, கமலி, நான் உன்னை பார்க்கும் ஒவ்வொரு கணமும் எனக்கு ஏதோ ஒரு அழகான உணர்வு ஏற்படுகிறது. மூச்சுவிட முடியாமல் கமலி தலையை குனிந்து கொண்டாள். சூர்யா மெதுவாக கீழே குனிந்து அவளுடைய தொடைகளுக்கு அருகிலிருந்த அவளுடைய 2 கைகளையும் எடுத்தான். அந்த தொடுதலில் கமலியின் மூச்சு நின்றது. அவளுடைய கைகள் லேசாகி நடுங்கின. சூர்யா மெதுவாக அவளுடைய விரல்களை கோர்த்தான். கமலி கிசுகிசுப்பாக, சூர்யா, எனக்கு மிகவும் பதட்டமாக இருக்கிறது. சூர்யா லேசாக புன்னகைத்தான். தன் கட்டை விரலால் அவளுடைய கையின் பின்புறத்தை வருடினான். சூர்யா, அது நல்லதுதான் கமலி. நான் இருக்கும்போது நீ பயப்பட தேவையில்லை. நான் என்ன செய்தாலும் அது உன் சம்மதத்துடன் மட்டுமே இருக்கும். அதை கேட்டதும் கமலி முதல் முறையாக அவனை பார்க்க தன் முகத்தை உயர்த்தினாள். அவள் கண்களில் ஒரு பிரகாசமான ஒளி இருந்தது. அந்த ஒரு கணம் தூய்மையான நம்பிக்கை. சூர்யா அவளுக்கு இன்னும் நெருக்கமாக நகர்ந்தான். அவனுடைய மூச்சுக்காற்று அவள் கன்னத்தில் படும் அளவுக்கு நெருக்கமாக இருந்தது. சூர்யா, இன்று இரவு எதைப் பற்றியும் கவலைப்படாதே. நான் உன்னை வற்புறுத்த மாட்டேன். நீ சௌகரியமாக உணர்ந்தால் மட்டுமே நான் எதையும் செய்வேன். அவனுடைய குரலிலிருந்த அந்த மென்மையைக் கேட்டதுமே கமலியின் இதயம் பாதி உருகியது. கமலி வெட்கத்துடன் மெல்லிய குரலில், உங்களுக்கு என்னை பிடிக்குமா? சூர்யா மெதுவாக புன்னகைத்தான். அவன் தன் முகத்தை இன்னும் அருகில் கொண்டு வந்து மிக மென்மையாக அவள் நெற்றியில் ஒரு மென்மையான கதகதப்பான முத்தமிட்டான். சூர்யா, கமலி, பிடித்திருக்கிறது என்ற வார்த்தை எனக்கு திருப்தி அளிக்கவில்லை. உன்னை பார்க்கும்போது நான் காதலில் விழுவது போல் உணர்கிறேன். அந்த வார்த்தை காதல். ஒருவித கதகதப்பு அலை கமலியின் உடல் முழுவதும் பரவியது. அவள் தலை மெதுவாக குனிந்தது. சூர்யா தன் விரல்களால் அவளுடைய கன்னத்தை மெதுவாக தூக்கினான். சூர்யா, நானும் பதட்டமாகத்தான் இருந்தேன். ஆனால் உன்னை பார்த்த பிறகு நான் அமைதியாகிவிட்டேன். கமலி ஆச்சரியத்துடன் கேட்கிறாள். நீங்கள் பதட்டமாக இருந்தீர்களா? சூர்யா சிரிக்கிறான். ஆமாம், என் எதிர்காலம் முழுவதும் என் கண் முன்னால் வெட்கப்பட்டு கொண்டு அமர்ந்திருக்கிறது. நான் எப்படி பதட்டப்படாமல் இருக்க முடியும்? கமலி மீண்டும் ஆழமாக வெட்கப்பட்டாள். சூர்யா மெதுவாக அவளுடைய கைகளை தன் மார்புக்கு அருகில் இழுத்து அவளுடைய உள்ளங்கையை தன் இதயத் துடிப்பின் மீது வைத்தார். சூர்யா, பார், இதுவும் வேகமாக துடிக்கிறது. உன்னை பார்த்தாலே. கமலிக்கு மூச்சே நின்றுவிட்டது. தன் கை சூர்யாவின் மார்பின் மீது இருப்பது அவளுக்கு நம்ப முடியாத ஒரு தருணமாக இருந்தது. கமலி மிக மெதுவாக, சூர்யா, நான் உன்னுடன் இன்று இரவு முதல் முறையாக. கமலி மெதுவாக அவனுடைய கைகளை தன் மார்புக்கு அருகில் இழுத்து அவளுடைய உள்ளங்கையை தன் இதயத் துடிப்பின் மீது வைத்தாள். சூர்யா அவளுக்கு இன்னும் நெருக்கமாக வந்து அவளை அமைதிப்படுத்தும் தொனியில் சொன்னார். பார், இதுவும் வேகமாக துடிக்கிறது. சூர்யா, நாம் இருவரும் நம் இதயங்களில் மெதுவாக தொடங்கலாம். அவசரம் ஒன்றும் இல்லை. நான் ஏற்கனவே உன் கையை பிடித்துவிட்டேன். இந்த இரவை தொடங்க அதுவே போதும். அந்த வாக்கியத்தை கேட்டதும் கமலி கடைசியாக சூர்யாவுடன் முழுமையாக நிம்மதியடைந்தாள். அவள் கிசுகிசுத்தாள். சூர்யா, நான் உன்னை நம்புகிறேன். சூர்யா அவளுடைய கன்னத்தை தொட்டார், ஒரு மென்மையான இதமான வருடலுடன். சூர்யா, அதுவே எனக்கு போதும் கமலி. விளக்குகள் மங்கின. அவர்களின் கைகள் இன்னும் கோர்க்கப்பட்டிருந்தன. அவர்களின் இதயத் துடிப்புகள் ஒன்றிணைந்தன. அறை மங்கலான விளக்குகள். இரவு மெதுவான காற்று. வெளியே தொலைவில் நாய்க்குரல். கடிகார டிக். விளக்குகள் மங்கியிருக்கின்றன. அறை முழுக்க ஒரு அமைதி. ஆனால் அந்த அமைதிக்குள் 2 இதயங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றன. சூர்யாவின் கையும்
கமலியின் கையும் இன்னும் கோர்க்கப்பட்டிருக்கின்றன. ஒருவரையொருவர் பார்க்காமல், ஆனால் உணர்ந்து. கமலி மெதுவாக. இந்த நிசப்தம் பயமில்லை. முதல் முறையாக பாதுகாப்பு மாதிரி இருக்குது. சூர்யா மெதுவாக அருகில் வருகிறார். சூர்யா ஒரு அடி அளவுக்கு மிக மெதுவாக முன்னே வருகிறார். அவளுடைய இடத்தை மதித்து, அவள் மூச்சின் வேகத்தை கவனித்து. சூர்யா மென்மையாக, நான் இங்கேதான் இருக்கேன் கமலி. நீ தயாரில்லைன்னா ஒரு அங்குலம் கூட வரமாட்டேன். கமலி அவனை பார்க்கிறாள். கண்களில் அச்சமில்லை, ஆனால் ஒரு புதுசான வெக்கம். கமலி மெதுவாக, நீ இப்படி சொல்றதே எனக்கு தைரியம் தருது சூர்யா. முதல் நெற்றி முத்தம். சூர்யா மிக மெதுவாக தன் நெற்றியை அவளுடைய நெற்றியோடு சேர்த்து கொள்கிறார். இது முத்தமில்லை, ஆனால் அதற்கு முன்பான முழு நம்பிக்கை. சூர்யா மூச்சுக்குள், நான் உன்னை காயப்படுத்த வரல, உன்னை பாதுகாக்கத்தான். அந்த வார்த்தைகள் கமலியின் உள்ளுக்குள் ஒரு கதவை திறக்கின்றன. கன்னத்தில் மிகவும் மென்மையான முத்தம். ஒரு சிறிய இடைவெளிக்குப் பிறகு சூர்யா அவளுடைய கன்னத்தில் மிக மெதுவாக ஒரு இதமான முத்தம் வைக்கிறார். கமலி அசையவில்லை, ஓடவில்லை, பின்னோக்கிப் போகவில்லை. அவளுடைய கண்கள் தானாக மூடிக்கொள்கின்றன. கமலி, இதுதான் பயமில்லாத நெருக்கம் போல. கமலியின் கூச்சத்தின் முதல் சரணடைதல். கமலி முதன்முறையாக தன்னுடைய முகத்தை சூர்யாவின் தோளில் மெதுவாக சாய்க்கிறாள். அது ஒரு பெரிய செயலில்லை, ஆனால் அவளுக்குள் ஒரு பெரிய மாற்றம். சூர்யா அவளை கட்டிக்கொள்ளவில்லை, அவளுக்கு இடம் கொடுக்கிறார். சூர்யா மெதுவாக, இது போதும் கமலி, இவ்வளவுதான் போதும். கமலி கிசுகிசுத்து, நீ அவசரம் காட்டாதது என்ன உன்னோட இவ்வளவு நெருக்கமா கொண்டு வந்தது. கைகள் கோர்க்கப்பட்ட தருணம், வாக்குறுதி அளிக்கும் தருணம். சூர்யா அவளுடைய விரல்களை மெதுவாக மீண்டும் கோர்க்கிறார். சூர்யா, நம்ம கதை இப்படிதான் போகணும், மெதுவா, மனசு சம்மதிச்சு. கமலி அவனை நோக்கி தலை உயர்த்துகிறாள். கமலி, நான் தயாராக இல்லைன்னு நினைச்ச நேரத்துல கூட நீ என்னை விட்டு போக மாட்டேன்னு இப்போ நம்புறேன். விளக்குகள் மேலும் மங்குகின்றன. விளக்குகள் இன்னும் மங்குகின்றன. அவர்கள் பேசவில்லை, ஆனால் அவர்களின் அமைதி ஒரு உறுதியான வாக்குறுதி. சில காதல்கள் தொடங்குவது முத்தத்தால இல்லை, பாதுகாப்பான மௌனத்தாலதான். அரை நள்ளிரவு. மழை மெதுவாக சாளரத்தை தட்டும் சத்தம். தூரத்தில் காற்று. அறை இன்னும் மங்கலாக. இருவரும் அதே இடத்தில்தான் இருக்கிறார்கள், கைகளை கோர்த்தபடியே. நேரம் நகர்ந்து கொண்டிருக்கிறது, ஆனால் அவர்களுக்குள் அவசரமில்லை. கமலி மெல்ல, நள்ளிரவு என்ன பயமுறுத்தும் நேரமாயிருந்துச்சு, ஆனா இப்போ இந்த நிசப்தம் என்ன தாங்கி பிடிச்ச மாதிரி இருக்கு. மூச்சு திணறல். சூர்யா அவளின் மூச்சை உணர்கிறார். அவள் அவனுடைய அருகாமையை. இருவரின் மூச்சும் மெதுவாக ஒரே வேகத்துக்கு வருது. சூர்யா மிக மென்மையாக, நீ இப்படி சாந்தமா இருக்கிறத பாக்கும்போது நான் சரியா நடந்துகிட்டேன்னு எனக்கே நம்பிக்கை வருது. கமலி அவன் கையை மெல்ல அழுத்துகிறாள். கமலி, நீ என்ன கேட்டு என்ன காத்துக்கிட்டது, அதுதான் இந்த நெருக்கத்தை அழகா மாற்றுது. ஓய்வெடுக்கிறேன், அவசரமில்லை. கமலி மெதுவாக அவன் அருகே சற்று நெருங்குகிறாள். அது உடலுக்கான நெருக்கமில்லை, மனசு தேடிய பாதுகாப்பு. சூர்யா அவளை இழுக்கவில்லை, அவள் வந்த அளவுக்கே இருக்கிறார். சில நெருக்கங்கள் இடுத்துக் கொள்ளப்படுவதில்லை, அவை குறுக்கப்படுகின்றன. கண்களை மூடிக்கொண்டு நம்பும் தருளம். கமலி கண்களை மூடிக்கொள்கிறாள். அவள் உள்ளம் முதல் முறையாக எச்சரிக்கையை விட்டு ஓய்வெடுக்கிறது. சூர்யா அவள் தலைமுடியை தொட்டுவிடாமல் அதன் அருகே தன் கன்னத்தை சாய்க்கிறார். சூர்யா கிசுகிசுத்து, இப்போ நீ இங்கே இருக்கிறதே போதும்,
இதுக்கு மேல எதுவும் வேண்டாம். கமலியின் உள்மாற்றம். கமலி: யாராவது அருகே இருந்தா எப்போதும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனா இப்போ எதிர்பார்ப்பு இல்லாத இந்த அருகாமை என்ன முழுசா உருக்குது. அவள் மெல்ல அவன் தோளில் தன் நெற்றியை சாய்க்கிறாள். அது ஒரு உடல் அசைவு, ஆனால் ஒரு பெரிய மன ஒப்புதல். வார்த்தைகளில்லாத வாக்குறுதி. சூர்யா அவளுடைய கையை இன்னும் உறுதியாக ஆனால் மென்மையாக பிடிக்கிறார். சூர்யா: நம்ம நெருக்கம் எப்போதும் இப்படித்தான் இருக்கணும் கமலி, பயமில்லாம, மனசு சொல்ற அளவுக்கு. கமலி மெல்ல தலையாட்டுகிறாள். கமலி: இந்த நள்ளிரவு என் வாழ்க்கையில முதல் முறையா பாதுகாப்பான இரவா மாறுது. நள்ளிரவு அமைதி. நேரம் 1 AM. இருவரும் அசையாமல், ஆனால் தனிமையில்லாமல். மழை குறைந்து வருகிறது, அன்பு பொங்கி வழிகிறது. இருவரிடமிருந்தும் ஒருவர் மீது ஒருவர் பொங்கி வழியும் அன்பு. உடல் நெருக்கம் ஒரு இரவுக்கானது, ஆனா மனநெருக்கம் ஒரு வாழ்க்கைக்கானது. முதல் இரவு படுக்கையறையில் மின்வெட்டு. திடீரென கரண்ட் கட். ஃபேன் நின்ற சத்தம். விளக்கு அணைந்து விடுகிறது. அறை முழுக்க இருள். கண்ணுக்கு எதுவும் தெரியவில்லை, ஆனால் உணர்வுகள் மிகத் தெளிவாக இருக்கின்றன. சூர்யா படுக்கையில் அசைந்தபடி இருளை நோக்கி பேசுகிறான். சூர்யா மெதுவாக: கமலி, கரண்ட் போச்சா? பதிலில்லை. அவள் மூச்சு, அவள் அசைவு, இருள் அவனுக்கு சற்று பதற்றத்தை தருகிறது. கமலி இருளுக்குள் மெதுவாக எழுந்து உட்கார்கிறாள். அவள் முகத்தில் பயமில்லை. கமலி இறங்கத் தயாராகிறாள். கமலி அமைதியாக எழுந்து தன் உள்பாவாடை மற்றும் ரவிக்கை மட்டும் அணிந்து மெழுகுவர்த்தி எடுக்க கீழே போக முடிவு செய்கிறாள். கமலி மெதுவாக தன்னுள்ளே: ஒரு மெழுகுவர்த்தி, அவ்வளவுதான். அதுக்குள்ள நான் திரும்பி வந்துடுவேன். அவள் அடியை மெதுவாக வைத்து வெளியேறுகிறாள். கமலி: இருள் அதிகமா இருக்கு, ஒரு விளக்கு வந்தா போதும். அவள் கதவை மெதுவாக திறந்து வெளியேறுகிறாள். அந்த ஒரு நிமிடம், அந்த ஒரு இரக்கம் 2 வாழ்க்கைகளில் மறக்க முடியாத இருளை உருவாக்கப் போகிறது என்று யாருக்கும் தெரியவில்லை. கீழ்மாடி ஹால். மங்கலான எமர்ஜென்சி லைட் மட்டும். முழு வீடும் இரவு அமைதிக்குள் மூழ்கியிருக்கிறது. கமலியின் அம்மா ஒரு டிராயரை திறந்து மெழுகுவர்த்தியை எடுக்கிறாள். அந்த நேரம் சுமதி அங்கிருந்து நடந்து வருகிறாள். அம்மா சாதாரண குரலில்: மேல கரண்ட் போச்சு போல இருக்கு. சுமதி தலையாட்டுகிறாள். ஆமா அம்மா, முழு வீட்டிலையும் இருட்டுதான். அம்மா மெழுகுதர்த்தியை சுமதி கையில் கொடுக்கிறாள். அம்மா இயல்பாக, சந்தேகமே இல்லாமல்: இதை கொண்டு மேல கமலி ரூம்ல வைத்து வா, அந்த பிள்ளை இருள்ல தடுமாறக்கூடாது. சுமதி ஒரு நொடி மெழுகுவர்த்தியை பார்க்கிறாள். அவளின் முகத்தில் சிறிய தயக்கம், ஆனால் அதை மறைக்கிறாள். சுமதி மெதுவாக: சரியம்மா, நான் கொடுத்துட்டு வந்துடுறேன். அம்மா அவளை கவனிக்காமல் மற்ற வேலைகளில் மூழ்குகிறாள். சுமதி: ஒரு மெழுகுவர்த்திதான், அவ்வளவுதான். நான் கொடுத்துட்டு வெளியே வந்துடணும். சுமதி படிக்கட்டுகளை நோக்கி மெதுவாக நடக்கிறாள். ஒவ்வொரு அடியும் அவளுக்குள் ஒரு அறியாத பதற்றத்தை உருவாக்குகிறது. இந்த படிக்கட்டுகள் ஒரு சாதாரண வழி போல தெரிந்தாலும், அந்த இரவு ஒரு தவறான புரிதலுக்கான வாசலாக மாறப்போகிறது என்று யாருக்கும் தெரியவில்லை. சுமதி மேலே சூர்யா இருக்கும் ஃபர்ஸ்ட் நைட் படுக்கையறை கதவு முன் வந்து நிற்கிறாள். மெழுகுவர்த்தி அவள் கையில் சிறிது நடுங்குகிறது. அவள் ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்து கதவை மெதுவாக திறக்கிறாள். படுக்கையறை தவறான அடையாளம் தொடங்குகிறது. கமலி, சகோதரி சுமதி படுக்கையறைக்குள் நுழைகிறாள். அறை முழுக்க இருள். சூர்யா இருளில். கமலி: மெழுகுவர்த்தியா? சுமதி பதில் சொல்ல முடியாமல் உறைந்து போகிறாள். படுக்கையறை இரவு. சூர்யா மற்றும் சுமதிக்கிடையே தவறான இருப்பு பற்றிய குழப்பம் தொடங்குகிறது. அறை முழுக்க இருள். மெதுவாக மூச்சு ஓசை மட்டுமே கேட்கிறது. சூர்யா படுக்கையில் அமர்ந்திருப்பான், கண்ணில் நிழல். அவள் அருகில் கமலி இருப்பது போல எண்ணி கையை நீட்டுகிறான். சூர்யா மெல்ல, நம்பிக்கையுடன்:
கமலி, இந்த இருள்? நீ அருகே இருக்கிறாய் அல்லவா? சுமதி மெதுவாக கதவை திறந்து நுழைகிறாள். மெழுகுவர்த்தி அவளின் கையில் குலுங்குகிறது. அவள் இதயத்தில் ஒரு சிறிய பதற்றம் உணர்கிறாள். சுமதி அவள் மனசோடு மெதுவாக, இருள்? அவன் கமலியை நினைக்கிறான். நான் இப்போ இங்கே இருக்கலாமா? சூர்யா கையை மெதுவாக நீட்டுகிறான். அந்த நொடியில் அவன் நிழலில் இருப்பவரை கமலி என நினைத்து கையை பிடிக்கிறான். சுமதி தடுமாறி ஆச்சரியப்பட்டு, ஐயோ! அவளது பாதம் பக்கவாட்டில் மென்மையான படுக்கையில் மோதிய மந்தமான சத்தம். அவள் சத்தம் செய்து பின்வாங்க முயல்கிறாள். சூர்யா இன்னும் இருளில் எதையும் தெளிவாக உணரவில்லை. சூர்யா மெல்ல மென்மையான குரலில், நீ இங்கு பயப்பட வேண்டாம் கமலி. நான் இருக்கிறேன், பக்கம்தான். சுமதி அவனுடைய குரலைக் கேட்டு ஒரு நொடி உறைந்து போகிறாள். அவன் அவளது இடுப்பைத் தொட்டு அவளது கையை பிடித்தபோது அவளுக்கு ஒரு கணம் மனம் குழப்பமாகவும் பதட்டமாகவும் உணர்ச்சிபூர்வமாக சற்று தூடப்பட்டதாகவும் உணர்ந்தாள். அவளுக்கு கட்டுப்படுத்த முடியாத, நிறுத்த முடியாத உணர்வுகள் ஏற்பட்டன. அவன் அவளை இழுத்துக்கொண்டு அவளுடன் படர்ந்தான். சுமதி, இது தவறா? இல்ல, நான் அறியாத உணர்ச்சி. ஆனா இதனால் நெஞ்சம் விநியோகப்படுகிறது போல் உணர்கிறேன். சூர்யா அவளை மெதுவாக பக்கமாக தூக்குகிறான். படுக்கை நோக்கி. அவருக்கு அழுத்தமில்லை, ஆனால் அருகாமை பதற்றம் உணரப்படுகிறது. சூர்யா மெல்ல, இருளிலும் நிம்மதி. நீ பக்கமிருக்கிறாய், எதுவும் பயப்படாதே. சுமதி ஒரு நொடி நிலைத்திருக்கும். பின்னர் மெதுவாக படுக்கையில் அமர்ந்து அமைதியாக இருக்கும். ஒரு தவறான புரிதல், ஒரு நொடி மட்டும். ஆனா அது இருவருக்கும் ஒரு மன உளைச்சல், நெருக்கத்தை உருவாக்குகிறது. அந்த இரவு இருளின் வலைப்பின்னல் அவர்களது உணர்வுகளைச் சிதறவிடுகிறது. சுமதியின் உணர்வுகள் பொங்கி வழிகின்றன. அவனது அன்பு தன்மீது பாய்வதை அவள் உணர்கிறாள். அவள் மகிழ்ச்சியடைகிறாள். இருளின் வலை ஒருவருக்கொருவர் பொங்கி வழியும் தங்கள் உணர்ச்சிகளைச் சிதறடிக்கின்றன. அறை இன்னும் மங்கியிருக்கும். மின்தடை தொடர்கிறது. இருவரும் படுக்கையில் அருகே அமர்ந்திருப்பார்கள். ஒரு நொடி மட்டும் மௌனம். ஆனால் அது மிகவும் தெளிவானது. உணர்ச்சிகள் பேசும் நேரம். நைட் இருள். இது என்னை அதிரடியாக சிந்திக்க வைத்திருக்கிறது. நான் எப்போதும் யாரிடமும் சொல்லாத உணர்வுகளை இப்போ அவன் அருகே இருக்கும்போது உணர்கிறேன். சூர்யா அவளை கவனித்து கையில் சிறிது இடம் வைக்கிறார். மிக நெருக்கமில்லாமல் மெதுவாக. நீ என் அருகில் இருக்கிறாய். எதுவும் விரும்பவில்லை என்றால் நான் அப்படியே இருப்பேன். எதுவும் நெருக்கமில்லை. நம்மை உணர்வுகள்தான் வழி நடத்தட்டும். அவன் குரலை கேட்டு ஒரு நிமிடம் நிலைத்திருப்பாள். பின்னர் மெதுவாக அவளது கைகளை அவன் அருகே வைத்துக் கொள்கிறாள். சிறிய நெருக்கம், எந்த அவசரமும் இல்லாமல். சுமதி, அவன் என்னை புரிந்து கொண்டிருப்பான். என்னை பயமுறுத்தவில்லை. இதுதான் என்னை சந்தோஷமாக வைத்திருக்கும் உணர்வு. நுட்பமான உணர்ச்சிப் பகிர்வு. அவன் அருகே மெதுவாக சாய்ந்து அமர்கிறாள். சுமதி, இதுவரை நீங்கள் காட்டியது போன்ற அக்கறையை வேறு யாரும் எனக்கு காட்டவில்லை. இப்படிப்பட்ட ஓர் அனுபவத்தை நான் இதற்கு முன் பெற்றதில்லை. ஆனால் இப்போ நீ எனக்கு இவ்வளவு நம்பிக்கை கொடுத்தாய். சூர்யா அவளை நேரடியாக, அவளின் உள்ளம் வெளிப்படும் வார்த்தைகளை கேட்டு அவள் உளவியல் சிகிச்சை நடக்கிறது என்பதை உணர்கிறான். சூர்யா, நீ உணர்கிறதையெல்லாம் சொல்லலாம். எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாமல் நான் கேட்கிறேன். உன்னை மட்டும் புரிந்து கொள்ள நான் இங்கு இருக்கிறேன். சுமதி ஒரு நிமிடம் மூச்சை ஓய்வாக விடுகிறாள். அவளது கண்கள் மெதுவாக மூடப்படுகின்றன. ஒரு உள்ளங்கட்டும் நிம்மதி, சந்தோஷம், நம்பிக்கை உணர்கிறாள்.
நெருக்கம் மட்டும் தேவையில்லை. உணர்வு பகிர்வு, நம்பிக்கை, பாதுகாப்பு, கேட்கப்படுவதாக உணர்வது ஒரு மனிதனை முழுமையாக மனநிலை மாற்றம் செய்யக்கூடியது. நுட்பமான ஈர்ப்பும் இன்பமும் இருவருக்கும் இடையே இருவர் மீதும் ஏற்படும் உடல் ரீதியான கலப்பு, அருகாமை, தொடுதல், பார்வை மற்றும் நம்பிக்கை ஆகியவற்றின் மூலம் உளவியல் ஈர்ப்பு உருவாகிறது. சுமதி மென்மையாக சிரித்தாவளுக்கு. இது புதிது, ஆனா மனசு மகிழ்ச்சி உணர்கிறது. நான் ஒருபோதும் இப்படி பத்திரமாய் இருக்கவில்லை. சூர்யா அவளது மனநிலையை பார்த்து ஒரு மென்மையான புன்னகை காட்டுகிறார். ஒரு மௌனத்திலும் ஒரு மெதுவான தொடுதலிலும் முழு உலகம் பேசாத போது உணர்ச்சி தொடர்பு, நம்பிக்கை, அவளது உணர்வுகளை குணப்படுத்துதல். மனசுக்கு போதும். மழை குறைகிறது. அறை இன்னும் இருட்டாக இருந்தாலும் அமைதியாக உறவுகளும் நீடிக்கின்றன. சுமதி நான் இப்போ உணர்கிறேன். நான் பாதுகாப்பில் இருக்கிறேன். நான் புரிந்து கொள்ளப்பட்டுள்ளேன். நான் சந்தோஷமாக இருக்கிறேன். இந்த இரவு அவளுக்கு ஒரு புதிய ஆரம்பம், ஒரு மன நிம்மதி. இந்த இரவு அவளுக்கு இது ஒரு புதிய தொடக்கம், ஒரு மன அமைதி, ஒரு உளவியல் ரீதியான நெருக்கம் மற்றும் அவளது இதயத்து தூய மகிழ்ச்சி. தனது மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு அவன் தினமும் இரவில் தனக்கு தேவை என்று அவள் உணர்கிறாள். இது அவளுக்கு தினமும் எப்படி சாத்தியம் என்று அவள் யோசிக்கிறாள். அவன் இதுபோலவே அவளுடன் அடுத்த முறை பழக முயற்சி செய்வான் என்று அவள் நம்புகிறாள். உள்ளத்தில் வெறும் சந்தோஷம். கீழே கமலி சாதாரணமாக பேசிக் கொண்டிருக்கிறாள். சமையலறை. கமலி தண்ணீர் குடிக்கிறாள். அம்மா புன்னகையுடன், நீ இன்னும் மேலே போகவில்லையா? கமலி சாதாரணமாக, நான் ஒரு மெழுகுவர்த்தியை கொண்டு போகிறேன். மேலே என்ன நடக்கிறது என்பது பற்றி அவளுக்கு எதுவும் தெரியாது. கமலி திரும்ப வருகிறாள். அதிர்ச்சி. கமலி மெழுகுவர்த்தியுடன் படுக்கையறைக்கு வருகிறாள். விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. அவள் கண் முன்னால் சுமதி இருக்கிறாள். ஒரு கணம் கமலி உறைந்து நிற்கிறாள். சுமதி தனது சேலை இல்லாமல் படுக்கையில் படுத்திருந்தாள். சேலை படுக்கையின் கீழே கிடந்தது. சூர்யா அவளுக்கு நேர் எதிரே, அவளுடைய கண்களுக்கு முன்பாகவே மறுபுறம் திரும்பி படுத்திருந்தான். ஒரு கணம் கமலி உறைந்து நின்றாள். அமைதியான மோதல். கமலி சுமதியை அமைதியாக அருகே அழைக்கிறாள். கமலி மெதுவாக, நீ இங்கென்ன பண்ற? சுமதி. சுமதியின் முகத்தில் கண்ணீர் வழிந்தது. சுமதி தடுமாறியபடி, கமலி, அவர் உன்னை நினைத்தார். நான் இங்கே இருப்பது அவருக்கு தெரியாது. கமலியின் முகபாவனை மாறியது. ஆனால் அவள் குரல் உறுதியாக இருந்தது. கமலியின் முடிவு. ரகசியம். கமலி, இது இங்கேயே முடிஞ்சிடணும். யாருக்கும் தெரியக்கூடாது. சூர்யாவுக்கு கூட. சுமதி தலையாட்டுகிறாள். சுமதி, மன்னிச்சிடு, நான் கீழே போறேன். கமலி சுமதியை புடவை உடுத்த வைத்து அவளை அமைதியாக வெளியே அனுப்புகிறாள். கமலி படுக்கையில் சூர்யாவுக்கு அருகில் படுத்தாள். சூர்யா, தெரியாது. சுமதி போனதும் சூர்யா மென்மையாக, இன்னைக்கு நீ சற்று வித்தியாசமாயிருந்த. கமலி ஒரு சிறிய புன்னகை மட்டும். கமலி, அவன் அறியாத உண்மை என் மனசுக்குள் ஒரு சுமையா மாறுது. இருளில் நடந்த ஒரு தவறான புரிதல் வெளிச்சம் வந்தபோது மௌனமாக சுமக்கப்படுகிறது. படுக்கையறை. காலை 6 மணி. தொலைவில் கேட்கும் காலை பறவைகளின் சத்தம், சீலிங் ஃபேனின் மெதுவான ரீங்காரம். கமலி கண்களை திறக்கிறாள். ஆனால் அவள் உறங்கவில்லை. அவளுக்கு பக்கத்தில் சூர்யா நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருக்கிறான். அவனுடைய கை அவளுடைய கையை மெதுவாக பிடித்திருக்கிறது. கமலி அந்த கையை மெதுவாக எடுக்கிறாள். கமலி உடைந்த குரலில் முணுமுணுப்பருக, நேற்று இரவு இருளில் இந்த கை யாரை தேடியது? அவள் எழுந்து உட்கார்ந்து தன் தலையை பிடித்துக் கொள்கிறாள். குளியலறை கண்ணாடி முன். கமலி கண்ணாடி முன் நிற்கிறாள். கண்ணாடியில் அவளுடைய முகம் தெரிகிறது. ஆனால் அவளுடைய கண்களில் அவளால் தன்னை பார்க்க முடியவில்லை. கமலிக்குத் தெரியும்,
தான் எந்த தவறும் செய்யவில்லை என்று. ஆனால் ஏன் இந்த சுமை என் இதயத்தில் இவ்வளவு கனமாக இருக்கிறது? அவள் தண்ணீரால் தன் முகத்தைக் கழுவுகிறாள். சமையலறை, காலை. அம்மா காஃபி போட்டுக் கொண்டிருக்கிறார். அம்மா சாதாரணமாக, என்ன கமலி, இன்றும் உனக்கு தூக்கம் வரவில்லையா? கமலி ஒரு கணம் தயங்குகிறாள். கமலி மெதுவாக, இல்லை அம்மா, அப்படியே தான். அம்மா அவளை பார்க்கிறார். அம்மா மென்மையாக, மனம் கனமாக இருந்தால் உடலும் கனமாகத்தான் இருக்கும். கமலி காஃபி கோப்பையை பிடித்தபடி மௌனமாக இருக்கிறாள். படுக்கையறை, காலை. சூர்யா தூக்கத்திலிருந்து எழுகிறான். அவன் கமலியை பார்க்கிறான். சூர்யா சிரித்துக்கொண்டே, என்ன, இவ்வளவு சீக்கிரமாகவே என்னை விட்டு போய்விட்டாயே? கமலி சிறு புன்னகையை வலுக்கட்டாயமாக வரவழைக்கிறாள். கமலி காஃபி குடிக்கும்போது சூர்யா அவளை நெருங்குகிறான். அவனுடைய பார்வைக்கு வேறு ஒரு அர்த்தம் இருப்பது போல் தெரிகிறது. சூர்யா, நேற்று இரவு அவள் என் பக்கத்தில் இருந்தாள். ஆனால் இன்று அவள் இங்கே இல்லாதது போல் இருக்கிறது. மதியம். கமலி தனியாக. அறையின் திரைச்சீலைகள் பாதி மூடப்பட்டுள்ளன. கமலி படுக்கையில் உட்கார்ந்திருக்கிறாள். அவள் கையில் ஒரு தொலைபேசி. திரையில் சுமதியின் தொடர்பு பெயர். அவள் அழைப்பு பொத்தானை தொட முயல்கிறாள். ஆனால் அவளுடைய விரல் நிற்கிறது. கமலி அவளிடம் சொல்லலாமா, அல்லது எனக்கு நானே பொய் சொல்லிக்கொண்டே இருக்கலாமா? அவள் தொலைபேசியை அருகில் வைக்கிறாள். மாலை. சூர்யா கவனிக்கிறான். சூர்யா கமலியிடம் பேச முயற்சிக்கிறான். சூர்யா கமலியிடம், என்ன ஆச்சு? நேற்று இரவிலிருந்து நீ மிகவும் அமைதியாக இருக்கிறாய். கமலி தன் தலையை குனிந்து கொள்கிறாள். அவனால் அவனை நேரடியாக பார்க்க முடியவில்லை. கமலி ஒன்றுமில்லை. அந்த பதில் அவனுக்கு ஆறுதல் அளிக்கவில்லை. சூர்யா ஒன்றுமில்லை என்பதுதான் அவள் சொல்லும் மிகவும் சத்தமான வார்த்தை. இரவு. அதே படுக்கையறை. விளக்குகள் அணைக்கப்பட்டுள்ளன. விசிறியின் சத்தம். சூர்யா கமலியை அருகில் இழுக்கிறான். அவளுடைய உடல் ஒரு கணம் உறைந்து போகிறது. அவன் அதை கவனிக்கிறான். சூர்யா மென்மையாக, நான் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன். கமலி அவனை பற்றிக் கொள்கிறாள். ஆனால் கண்ணீர் அவள் கண்களிலிருந்து அமைதியாக வழிகிறது. கமலி உடைந்து போய், உங்கள் இருப்பே எனக்கு ஒரு தண்டனை போல தெரிகிறது. உங்களுக்கு தெரியாமல் நான் ஒவ்வொரு நாளும் உடைந்து கொண்டிருக்கிறேன். சூர்யாவின் குழப்பம். சூர்யா அவளுடைய கண்ணீரை உணர்கிறான். அவன் எதுவும் கேட்கவில்லை. அவன் அவள் முடியை மெதுவாக தடவுகிறான். காரணம் தெரியாத ஒரு வலி. சூர்யாவுக்கு காரணம் தெரியாத ஒரு வலி. அவளுடைய மூச்சில் ஒவ்வொரு நொடியும் இருக்கிறது. மௌனம். பாதுகாப்பு அல்ல. சில நேரங்களில் அதுவே மிகப்பெரிய காயம். படுக்கையறை. இரவு 11:45. சூர்யா உறங்கிவிட்டான். கமலி அவன் அருகில் படுத்திருக்கிறாள். கண்கள் திறந்தபடி மேற்கூரையை வெறித்து பார்த்து கொண்டிருக்கிறாள். அவளது சுவாசம் மெதுவாகவும் ஆழமற்றதாகவும் இருக்கிறது. கமலி தாழ்ந்த பதட்டமான குரலில், எல்லாம் சாதாரணமாகத்தான் தெரிகிறது, ஆனால் ஏன் என் உடலுக்கு இவ்வளவு பயம்? அவள் ஒரு கணம் கண்களை மூடுகிறாள். தூண்டும் தருணம். விளக்கு சிமிட்டி அணைந்து ஒரு நொடியில் மீண்டும் எரிகிறது. அந்த இருளில் கமலியின் உடல் திடீரென்று உறைந்து போகிறது. அவள் சுவாசிக்க முயற்சிக்கிறாள். ஆனால் காற்று உள்ளே செல்லவில்லை. கமலி பயம் அதிகரிக்கிறது. இருட்டு. வேண்டாம், வேண்டாம். அவள் படுக்கையில் எழுந்து உட்கார முயற்சிக்கிறாள். பயம் தொடங்குகிறது. கமலி தன் மார்பை பற்றிக் கொள்கிறாள். வேகமாக சுவாசிக்கிறாள். கைகள் நடுங்குகின்றன. கமலி மெதுவாக உடைந்த குரலில், கமலி சும்மா இரு, ஒன்றுமில்லை. ஆனால் அவள் உடல் அவள் பேச்சை கேட்பதில்லை. கமலி, நான் வலிமையானவள்தானே? அப்படி இருக்க இப்போது மட்டும் ஏன் என்னால் என்னை கட்டுப்படுத்த முடியவில்லை? குளியலறை. தனியாக. கமலி மெதுவாக படுக்கையிலிருந்து எழுந்து குளியலறைக்குச் செல்கிறாள். கதவு பூட்டப்பட்டிருக்கிறது. அவள் தண்ணீரை திறக்கிறாள்.
தன் கைகளை தண்ணீருக்குள் வைக்கிறாள். ஆனால் நடுக்கம் நிற்கவில்லை. கமலி கண்ணாடி முன் நிற்கிறாள். அவள் முகம் வெளிறியிருக்கிறது. கமலி அமைதியாக அழுது கொண்டே, நான் யாருக்கும் தீங்கு செய்யவில்லை, ஆனால் என் சொந்த மனமே என்னை துரோகம் செய்கிறது. அவள் தன் கண்ணீரை கட்டுப்படுத்த முயற்சிக்கிறாள். உச்சகட்ட பதற்றம். கமலி சுவரில் சாய்ந்து கொள்கிறாள். அவள் சுவாசம் மிகவும் வேகமாக இருக்கிறது. கமலி வலியுறுத்தலாக நடுங்கியபடி, நிறுத்து, தயவு செய்து நிறுத்து. அவள் மெதுவாக தரையில் உட்காருகிறாள். கமலி முற்றிலும் உடைந்த நிலையில், நான் சொல்லாத ஒரு உண்மை விஷம் போல என் உடலுக்குள் பரவிக்கொண்டிருக்கிறது. படுக்கை அறையில் சூர்யாவுக்கு குளியல் அறையிலிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது. சூர்யா திடுக்கிட்டு உறக்கத்திலிருந்து எழுகிறான். வீசிரியின் சத்தத்திற்கு மட்டியில் அவன் கமலியின் சுவாசத்தை கேட்கிறான். சூர்யா மெதுவாக, கமலி, ஏதோ சரியில்லை என்று அவன் உணர்கிறான். அந்த தருணம் இன்னும் நிஜமாகவில்லை. சூர்யா குளியலறை வாசலில் நிற்கிறான். அவன் கதவை தட்டுகிறான். சூர்யா கவலையுடன் மெதுவாக, கமலி, நீ உள்ளே இருக்கிறாயா? உள்ளே ஒரு கணம் மௌனம். கமலி தன் கண்ணீரை துடைத்துக்கொண்டு தன் சுவாசத்தை சீராக்க முயற்சிக்கிறாள். கமலி உள்ளிருந்து கட்டுப்படுத்தப்பட்ட குரலில், இல்லை, ஒன்றுமில்லை, தலைவலி. அந்த பதில் சூர்யாவுக்கு திருப்தி அளிக்கவில்லை. அவள் மறைப்பது ஒரு நாள் விஷயம் மட்டுமல்ல என்று சூர்யா உணர்கிறான். இது காலப்போக்கில் அவள் இதயத்தில் உருவான ஒரு பயம், அமைதியான ஆதரவு. சூர்யா சுவரில் சாய்ந்தபடி கதவுக்கு வெளியே நிற்கிறான். அவன் எதுவும் கேட்பதில்லை. சூர்யா மெதுவாக, நான் இங்கேயே இருக்கிறேன், நீ தயாரானதும் நாம் பேசலாம். உள்ளே கமலி தன் கண்களை மூடுகிறாள். ஒரு கணம் அவள் சுவாசம் சீராகிறது. கமலி பலவீனமாக, ஆனால் உணர்ச்சி பூர்வமாக, உன் தொடர்ச்சியான அலட்சியம்தான் என்னை பயமுறுத்துகிறது. அந்த இரவு தீர்க்கப்படாமலேயே முடிகிறது. கமலி குளியலறையிலிருந்து வெளியே வருகிறாள். அவள் முகம் உணர்ச்சியற்றதாக இருக்கிறது. அவள் கண்கள் சோர்வாக இருக்கின்றன. சூர்யா அவளை பார்க்கிறான். அவன் எதுவும் கேட்பதில்லை. அவன் மெதுவாக அவள் கையை பிடிக்கிறான். சூர்யா, சில கேள்விகள் கேட்கப்படாமலேயே இதயத்தை கிழிக்கின்றன. கமலி, சில உண்மைகள் பேசப்படாமலேயே உடலை உடைக்கின்றன. உடல் பொய் சொல்லாது, மனம் மட்டுமே தொடர்ந்து மௌனத்தை தேர்ந்தெடுக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் போட்டுட்டு போங்க. முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ்.